அனைவருக்கும் வணக்கம். எதா இருந்தாலும் ஃப்ராங்கா பேசுறாரியா அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து வினோத் அவர்களோட 2 நாளா அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஜனநாயகன் படத்தோட ப்ரமோஷனுக்காக பேட்டி குடுக்கும்போது, அரசியல் சார்ந்த கேள்விகளும் இவர்கிட்ட கேட்குறாங்க. தாவேக்கான்ற கட்சிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, தியேட்டர்ல வந்து விஜய் அவர்கள பார்த்தே ஒரு பெரிய கூட்டம் வந்து ஓட்டு போட்டாங்க. அவரோட அரசியல பார்த்து யாரும் ஓட்டு போடலன்னு சொன்னதோட நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடலைங்க அப்படிங்கிற வரைக்கும் ஆள் வந்து சூசகமா பல பேட்டிகள்ல வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அவரோட பேட்டியில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம அதே சமயத்துல தாவேக்கா தொண்டர்களுக்கும் புரியாத மொழியில ஒரு பேட்டியை வந்து கொடுத்துடுவாரு. இவர் நமக்கு எதிராக தான் பேசுறாரு அப்படிங்கிறது அவர்களுக்கு இப்போ வரைக்கும் புரியுமான்றது தெரியல. ஸோ நாம கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்னு நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்றத பாருங்க. சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டா அது ரிலேட்டடாகவே விஷயங்கள் வரும்ல சார். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ரேஷனலாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஆன்மீகமாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கும்போது அதுதான் வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ என்னன்னா விஜய் சார் வேர்ல்டுக்குள்ளே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவருக்கு எதிரான வேர்ல்டில் கம்மியான பேர் இருந்துட்டு அதான் வேர்ல்டுன்னு நினச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த பக்கமாக ஏதோ ஒரு வேர்ல்டில் இருந்திருக்கேன். கவனித்தீரா? அவர் பாடிய துதியை கவனித்தீரா? ரேஷனலா இருக்கிற மக்கள் வேற ஒரு பக்கம் இருந்தாங்க, விஜய் ரசிகர்கள் வேற ஒரு உலகத்துல இருந்தாங்கன்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வராப்புல அப்படின்னா, நாம சோசியல் மீடியாவில் வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பேசியிருப்போம், சில பொதுவான பிரச்சனைகள் குறித்துலாம் பேசுவோம். ஆனா அதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களோட ஃபீட்ல உள்ளேயே போயிருக்காது. அவர்கள் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வேற உலகத்துல இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது ஒரு பெரிய கூட்டமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. என்னால அப்படியே வந்து பொருத்தி பார்த்துக்க முடியுது. ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்து வெளியான சமயம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது எல்லாரும் விஜய் ரசிகர்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர்கள்ட்ட பேசும்போது எப்படி வந்து விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் இருக்கு தாவேக்கா மேலலாம் சொல்லும்போது, அப்படியா என்ன விமர்சனம் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே, குப்பை பிறக்கிறவன் 4-5 பேர் வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் பண்ணக்கூடாதான்லாம் கேட்குறாங்களே, இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு தப்பா தெரியலையாப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம நண்பர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அப்படியா அப்படிலாம் பேட்டி கொடுத்தாங்களா, எங்க அந்த வீடியோவை காட்டு அப்படின்னா அந்த வீடியோவே அவங்க ஃபீல்ட ரீச் ஆகவே இல்லை. எனக்கு அப்பதான் புரியுது, நாம தாவேக்காவுக்கு எதிரா இல்ல விஜய் அவர்களுக்கு எதிரா அவரோட அரசியலை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு போறதே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகுதுன்னா அது மில்லியன்ல வியூஸ் போகுது, அது க்ரோர்ஸ்ல வியூஸ் போகுது. அப்ப லிட்ரலி வந்து அந்த உலகம் வேற, நம்ம பார்க்குற உலகம் வேற. விஜய்க்கு எதிரான அரசியல், பல உலக அரசியல், மாநில அரசியல், தமிழ் சார்ந்த அரசியல்னு பேசுற களம் வேற, அங்க வந்து விஜய் அரசியலை வந்து கொண்டாடக்கூடிய கூட்டம்ங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் ரொம்ப தொலைவு அப்படிங்கிறத ஒரு நாள் புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு வினோத் அவர்கள் பேசும்போது இன்னும் நமக்கு தெளிவா புரியுது. அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் பத்தி நீங்க என்னங்கய்யா நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு தரமான பதில் சொன்னாரு, கேளுங்க. மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவாரு. அவங்க எமோஷனலா ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்களா? யார சொல்றாரு? நம்ம தங்க தளபதி விஜய் தான் வந்து சொல்றாரு. அதாவது என்னோட சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக நான் வந்திருக்கேன், தியாகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லையா? லிட்ரலி வந்து விஜய் அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் இது. நீங்க அதை பாருங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். இப்படி பேசும்போது அவர்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அவர் இது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாலும் அவர் வந்து எதையுமே இலக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற புரிதல் மக்கள்கிட்ட இருக்காது. மாறா எங்க அண்ணன் பாருங்க எல்லாத்தையும் விட்டு வர்றாரு அப்படின்னு மக்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனையை விட்டுட்டு அந்த தலைவரோட பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்றாரு. 100க்கு 100 உண்மை. நம்ம இதை வெளிப்படையா பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் மேல பழி போடுறீங்களா, நான் எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணியிருக்கேன் மக்களுக்காக, எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படிலாம் பேசும்போது உண்மையிலேயே கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், தாவேக்காவினுடைய தொண்டர்கள் கூட அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து தங்களுடைய தலைவரோட கஷ்டத்தை அவங்க கஷ்டமா எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம வெளிப்படையா பார்க்க முடிஞ்சு. அண்ணா அழுகாதீங்கண்ணா, அண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, அண்ணா நீங்க உடம்ப பார்த்துக்கங்கண்ணா அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட, அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட இப்படி பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு நடிகரை இன்றைக்கு வந்து முதலமைச்சராக்கி அவருக்காக வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க பெரும்பான்மையா இருக்காங்கன்றதை நம்ம இந்த தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வினோத் அவர்கள் அப்படி நாசுக்கா சொல்றாப்புல. அப்புறம் இன்னொரு விஷயம், விஜய்க்கு மக்கள் ஏங்க வந்து ஓட்டு போட்டாங்க, விஜய் எப்படி மக்கள் நம்பினாங்க அப்படின்னு கேட்கும்போது வினோத் சொல்றாரு, நான் நம்பலைங்க, நான் வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்னு நம்பல, விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பல. காரணம் என்னன்னா
என்ன ரீசன்னா, நான் வந்து அவர் கூட மாச கணக்கில் ஷூட்டிங்ல இருந்தேன். அப்போ நான் வந்து அவர் ஒரு நடிகரா மட்டும்தான் பார்த்தேன். அவர் எந்த விதத்திலயும் ஒரு அரசியல் கருத்துக்கள் பேசியோ, இல்ல இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சை ஏற்படுத்த போறாரு, தமிழ்நாட்டையே மாற்றியமைக்க போறாருன்னு எந்த விதமான சிம்டமும் இவரை பார்த்தா எனக்கு தெரியவே இல்ல. ஒரு சாதாரண நடிகரா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. ஆனா திரையிலேயே வந்து இவரை பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து இவரை ஒரு தலைவரா பார்த்திருக்காங்க. எப்படின்னு தெரியலங்கிறாரு. இது பல பேருக்கு புரியாது. நல்லா கூர்ந்து கவனிங்க. விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் வந்து விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஏன் அதை நான் கேட்குறேன்னா, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா, கூடவே இருந்த எனக்கே தெரியலங்க என்ன பண்ணாருன்னு. ஆனா தியேட்டர்ல பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத மறுபடியும் போட்டு உடச்சிருக்காரு. ஸோ வினோத் அவர்களுடைய இந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது. ஏன்னா ஜனநாயகன் படத்தை வந்து ப்ரொமோட் பண்றது அவருடைய கடமையாக இருந்தாலும் அப்போ கூட அரசியல் கருத்துக்கள்ல முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அப்படியே ஜால்ரா அடிச்சுட்டு தாவேக்கா வந்து தூக்கி பேசினார் அப்படின்னா இனிமே கொண்டாடப்பட்டிருப்பார். ஆனா அவர் அதை பண்ணல. அவர் வந்து தனக்கு தோணுன விஷயத்த அப்படியே ரொம்ப ஃப்ராங்கா, வெளிப்படையா, அன்ஃபில்டர்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். இவரோட முந்தைய பேட்டிகள் பார்க்கும்போதுமே ரொம்ப ஒரு காமான டோன்ல சில விஷயங்கள்லாம் பேசுவார். ஆன்மீக ரீதியாக சில கருத்துக்களும் வந்து பேசுவார். ரொம்ப உண்மையாகவும் ஒரு பேட்டி கொடுக்கறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பேட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சமீபத்தில் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மக்கள்கிட்ட ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் வந்து தாவேக்காவினருக்கு புரியுமா அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த கேள்வியை நான் ஆரம்பத்துல இருந்து தாவேக்கா வந்து தீவிரமா அரசியல் பண்ண தொடங்கி தேர்தலில் போட்டியிடுற சமயத்துலலாம் அதிகப்படியா முன் வச்சிருப்போம். என்ன காரணத்திற்காக நீங்க விஜய் அவர்களை ஆதரிக்கிறீங்க, எதற்காக இவ்வளவு அன்பை கொட்டுறீங்க, எதற்காக இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா கேள்விக்கான பதிலே இருக்காது. எங்க அண்ணன் எங்களுடைய வீட்டில் ஒருத்தராக நாங்கள் பார்க்குறோம், அவருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம், நான் ஒரு 10 பேரை ஓட்டு போட வைப்பேங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் பின்னாடி என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இருக்காது. ஸோ அதுக்கான காரணமா அரசியல் தலைவர்கள் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரை பிம்பம், அது வந்து ஒரு சினிமா மோகம்னு சொல்றாங்க இல்லையா, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி சில நல்ல விஷயங்கள் பண்றாருன்னா நிச்சயமா ஒரு துறைகள்லையுமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியில வந்து லஞ்சம் வாங்கினாங்க, இப்போ வாங்கலை அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கோ மெட்ரிகுலேஷனுக்கோ அவருக்கு வந்து அப்ரூவல் வாங்கும்போது நாங்கள் 25 லட்சம் கொடுத்தோம், கடந்த ஆட்சியில் நாங்கள் 10 லட்சம் கொடுத்தோன்றாங்க. இந்த முறை கொடுக்காம அப்ரூவல் கிடைக்குதுன்னு அவர்களே பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவில் நம்ம நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் ஒரு சில துறைகளில் ஏற்பட்டிருக்கானா அது ஏற்பட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் இது முழுமையான மாற்றம்ன்றது நமக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த அமைச்சர்கள் புதுசு, இந்த பேட்ச் வந்து புது பேட்ச் அப்படிங்கிறதுனால அந்த பழைய சிஸ்டம் அப்படியே வந்து இவர்கள் கரப்டடா இவர்கள் கையில வைக்க முடியாது. ஸோ அந்த பழைய அதிகாரிகளை மாற்றணும், புது அதிகாரிகளை போட்டு இந்த புது அமைச்சர்களுக்கு அந்த பழைய ரூட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஊழல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே ஏற்படும். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பண்ண அந்த ஒரு மோஸ்ட் கரப்டடான சிஸ்டம்ல இருந்து இவர்கள் கொஞ்சம் தனித்து நிற்கிறாங்க. அங்கங்க லஞ்சம் வாங்குறாங்க இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஒரு சில வார இதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் தங்களோட அசிஸ்டண்ட்டை வச்சு தங்களோட வீட்டு மனைவியை வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறதெல்லாம் செய்திகள் வருது. ஸோ பெரும்பாலும் அப்படி இருக்கா, எல்லா அமைச்சர்களும் வந்து கரப்டட் டு த கோரா இருக்காங்களான்னா இல்லை. அந்த வகையில் ஓகே. ஆனால் இவர்கள் பயணித்த பாதை எப்படி, லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக புரட்சி பண்ணி அரசியலுக்கு வந்தாங்களா, இல்லை அது மாதிரியான விஷயங்கள் பேசி வந்து மக்கள் மத்தியில் ஓட்டை வாங்கினாங்களா? கிடையாது. இவர்கள் அரசியலுக்கு வந்தது விஜய் அவர்கள் மேல் கொண்ட ஒரு பற்று, விஜய் அவர்களை சினிமாவில் கொண்டாடிய ஒரு பெரும் கூட்டம். அவர்களுக்கு தான் இன்னைக்கு சீட்டு, அவர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ, அவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர். அந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து இவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான ட்ராக் ரெக்கார்டில் வந்தவங்க நல்லது பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து லாங் டேர்ம்ல எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இல்ல சினிமாவில் வந்து விஜய் அவர்கள் நல்லது பண்றதை பார்த்து ஒரு ஹீரோவா இருக்கிறத பார்த்து நாமளும் வந்து ரியல் லைஃப் ஹீரோவா இருக்கலாம்னு சொல்லி உண்மையிலேயே அப்படி கிளம்பி வந்துட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய சரியான முறை கிடையாது. அதை மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர்களை பார்த்து மக்கள் இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. நான் இவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு தாவேக்கால எம்எல்ஏ இருக்கக்கூடிய நபர்கள், அமைச்சர்களாக ஆயிருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு நபர் வந்து நானும் அரசியலுக்கு வரணும், நானும் அவங்கள மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்படியா, இப்பவுமே போயிட்டு நீ பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு போய் போஸ்டர் ஓட்டுப்பா, இப்பவே இனிமேல் சாய் அபியங்கருக்கு வந்து ரசிகர் மன்ற வைப்பான்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து பெரிய ஹீரோவாகி பெரிய லெவலில் திரை பிரபலமாகி நாளைக்கு எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னா அவங்க தான் நாளைக்கு சிஎம் ஆக போறாங்க, நீ இப்பவே அவங்களுக்கான வேலையை பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப ஆரம்பத்துல இவர்கள் வந்து பயணிக்க தொடங்கிய பாதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பான பாதை, அது அரசியலுக்கான பாதையே கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து விஜயனுடைய கடைசி திரைப்படம் சொல்லி ஜனநாயகன் போஸ்டரை பார்த்து கண் கலங்குறதெல்லாம்
விஜய் ரசிகர்களுக்கு வேணா எமோஷனலான ஒரு காட்சியா தோணலாம், ஐயோ எங்க அண்ணன் இதுக்கு பார்க்க முடியாதுன்னு தோணலாம். ஆனா வெகுஜன மக்களுக்கு அது ஒரு செய்தியே கிடையாது. அதுதான் இன்னைக்கு வந்து பிரைம் நியூஸா நியூஸ் சேனல்ஸ்ல பிரேக்கிங்கா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மோகம் நிறைந்தவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சமூகத்திற்கு வழிவகை செய்யுமான்னா நான் நம்பல. ஸோ அதுக்கு நம்பல அப்படின்றதுக்காக நமக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் நம்ம வந்து அவர்கள் மேல குற்றச்சாட்டை இப்பவே கொட்ட வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா வினோத் அவர்கள் பேட்டியில சொன்ன விஷயம் அப்படிங்கிறத தாவேக்காவினர் புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து உங்களை பெருமையா அது இல்லாம சொல்லலை, மக்கள் வந்து எப்படி இப்படி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பகுத்தறிவு ரீதியா புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் விஜய் அவர் கூட மாச கணக்கில் பயணிச்சவராலேயே இவர் ஒரு தலைவர்னு ஏத்துக்க முடியல. ஆனாலும் மக்கள் இந்த முடிவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியில தான் அவரும் இருக்காருன்றத நம்ம இந்த இடத்துல தெளிவா பார்க்க முடிச்சு. நன்றி.